Hello friends, welcome back to Civil Tamil. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா ஒரு ஆப்ஜெக்ட்டோட ஷேப் வந்து இன்னொரு ஆப்ஜெக்ட்டுக்கு எப்படி கொண்டு போறது அப்படிங்கறத பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் Subscribe பண்ணாதீங்க, Subscribe பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. சோ ஃபர்ஸ்ட் அதுக்கு வந்து ஒரு ஷேப் கிரியேட் பண்ணிக்கலாம். ரெக்டாங்கிள் எடுத்துக்கறேன். ரெக்டாங்கிள் எடுத்துட்டு இங்க உள்ள வந்து அந்த ரெக்டாங்கிள்க்குள்ள நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய ஷேப் தான் இப்போ நம்ம இன்னொரு ஆப்ஜெக்ட்டுக்கு மூவ் பண்ண போறோம். ஓகேங்களா? மூவ் ஆர் காப்பி. ஓகேங்களா? சோ இப்போ இந்த இடத்துல ஒரு டிசைன் மாதிரி நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். சோ இப்போ நான் பண்ற டிசைன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இடத்துல யூஸ் ஆகும். அதாவது நம்ம பெட்ரூம் இன்டீரியர்லாம் பண்ணும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இத அப்படியே காப்பி பண்ணிட்டேன். அதுக்கு அப்புறம் இது நாளையும் செலக்ட் பண்ணிட்டு மிரர் கொடுக்கிறேன். இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி வந்திருக்கு. ஓகேங்களா? இதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணனும்னு பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணோம்ல ரெக்டாங்கிள் அத வந்து கன்வர்ட் டு எடிட்டபிள் ஸ்ப்ளைனா கன்வர்ட் பண்ணிக்கோங்க. எடிட்டபிள் ஸ்ப்ளைனா கன்வர்ட் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ண போறோம்னா இந்த ரெக்டாங்கிளோட இந்த நம்ம எக்ஸ்ட்ரா லைன்ஸ் கிரியேட் பண்ணோம்லையா அதை வந்து அட்டாச் பண்ண போறோம். ஸோ நீங்கள் எடிட்டபிள் ஸ்ப்ளைனா மாற்றினக்கு அப்புறம் இந்த இடத்துல அட்டாச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு எல்லா லைனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ எல்லா லைன்ஸும் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ரெக்டாங்கிளோட ஒன்றா மெர்ஜ் ஆகிடும். ஓகேங்களா? அதாவது நம்ம அந்த ரெக்டாங்கிள் ப்ளஸ் இந்த லைன்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லா வெர்டெக்ஸும் அதாவது இதுக்கும் தனித்தனியாக வெர்டெக்ஸ் இருக்கும் இல்லையா அது எல்லாத்தையும் சேர்த்து வெல்டு பண்ணணும். அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ப்ளைன் கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து ட்ரிம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா? ட்ரிம் பண்ணிவிட்டு நம்ம வெல்டு பண்ணணும். ஓகேங்களா? ஸோ எதுக்காக ட்ரிம் பண்ணுறோன்னா இந்த எக்ஸ்ட்ரா லைன்ஸ்லாம் சுற்றி இருக்குது பார்த்தீங்களா இதை ஃபஸ்ட்டு நம்ம ட்ரிம் பண்ணிடலாம். ஸோ ட்ரிம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல வைக்கும்போது தான் உங்களுக்கு ட்ரிம் ஆப்ஷன் எனேபிள் இருக்கும். இப்போ நான் வெர்டெக்ஸ்லையோ இல்லை செக்மெண்ட்லேயோ வைக்கும்போது பார்த்தீங்கன்னா ட்ரிம் ஆப்ஷன் உங்களுக்கு எனேபிளில் இருக்காது. அதனால் செக்மெண்ட்டில் வச்சுக்கோங்க. சாரி ஸ்ப்ளைனில் வச்சுட்டு ட்ரிம் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த எக்ஸ்ட்ரா திங்ஸ் எல்லாமே ட்ரிம் பண்ணிவிடுங்க. ஜஸ்ட்டு அது மேலே கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ட்ரிம் ஆகிடும். நம்ம ஆட்டோகேடில் பண்ணுறோம் இல்லையா அதே போலயே ட்ரிம் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ட்ரிம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம வெல்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இந்த லைன்ஸ் ப்ளஸ் அந்த ரெக்டாங்கிளோட சேர்த்து நம்ம அந்த எல்லா வெர்டெக்ஸையுமே வெல்ட் பண்ண போகிறோம். ஸோ இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா வெல்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த வெல்டுங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா டாப் லெவல் இருக்கும் அதை கிளிக் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்மளுக்கு ஷேப் கிரியேட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாக்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த பாக்ஸில் தான் நம்ம அந்த ஷேப்பை கொண்டு போக போகிறோம். அதனால் பாக்ஸ் ஒன்று ட்ரா பண்ணிக்கலாம். ட்ரா பண்ணிவிட்டு இதை மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ இந்த ஷேப்க்கு பின்னாடி இந்த பாக்ஸ் இருக்குது. இதை இந்த பாக்ஸ் செலக்ட் பண்ணிவிட்டு காம்பவுண்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்லையே ஸோ அந்த காம்பவுண்ட் ஆப்ஜெக்ட் கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஷேப் மெர்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பிக் ஷேப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இந்த பாக்ஸ்க்குள்ளே நம்ம இந்த ஷேப்பை கொண்டு வர போகிறோம். பிக் ஷேப் கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஷேப்பை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஆப்ஜெக்டில் இந்த ஷேப் வந்து மூவ் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ அடுத்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து கன்வெர்ட் டு எடிட்டபிள் பாலியை சேஞ்ச் பண்ணிவிடுங்க. இந்த பாக்ஸை சேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸ் இந்த பாலிகன் இருக்கு இல்லையா அதை கிளிக் பண்ணி இன்செர்ட் கொடுக்குறேன். இன்செர்ட் கொடுத்துட்டு பை பாலிகனில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு இன்செர்ட் ஆகிடும். ஓகேங்களா? உங்களுக்கு எவ்வளோ திக்னஸில் வேணுமோ அந்த திக்னஸ் கொடுத்துக்கோங்க. நான் 0.1 inch திக்னஸ் கொடுக்குறேன். அதே போல் எக்ஸ்ட்ரூட் கொடுத்து அதே 0.1 inch திக்னஸ் எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு கலர் கொடுத்துக்கலாம். ஸோ இது எல்லாமே சேர்த்து நான் கிரே கலர் கொடுத்துட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி கிரியேட் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரூம் டிசைன் லிவிங் ஹால் எந்த இடத்துல வேணாலும் நீங்கள் இந்த மாதிரி கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ சும்மா ஃப்ரண்ட்டில் வச்சுட்டு ரெண்டர் பண்ணுறேன் பாருங்கள். இந்த இடத்துல உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும்.
ஓகேங்களா. ஸோ லைன்ஸு உள்ளே இருக்க டிசைன் எல்லாமே நம்மளுடைய இஷ்டம் தான். நான் இந்த மாதிரி டிசைன் கிரியேட் பண்ணி காமிச்சிருக்கேன். உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன் வேணுமோ, எந்த மாதிரியான ஷேப் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி கிரியேட் பண்ணிவிட்டு எந்த ஆப்ஜெக்டில் மூவ் பண்ண போகிறீங்களோ அந்த ஆப்ஜெக்டில் ஜஸ்ட் மெர்ஜ் மட்டும் கொடுத்தீங்கன்னா ஷேப் மெர்ஜ் ஆகிடும். ஓகேங்களா. ஸோ இதுதான். இந்த வீடியோவில் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோ ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.